கைஸ், இது வரைக்கும் நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். எனக்கு அந்தளவுக்கு எடிட் தெரியாதான், ஓகே நான் ஒத்துக்கிறேன். இப்போது எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரணுன்னு தான் இந்த வீடியோ போடுறோம், ஓகேவா? அடுத்த விஷயம், இப்போ நம்ம 2 ரெஃபரன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போது என்ன தான் நம்ம ரெஃபரன்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம ரெஃபரன்ஸ் கிடையாது. மொதல் ஸ்டெப்பே லிட்ரேச்சர் ரிவ்யூ. லிட்ரேச்சர்னால் நம்ம ஆர்டிக்கிளை தேடுற விதம், ஓகேவா? எல்லோரும் ஆர்டிக்கிளை வந்து ஒரு டாப்பிக்கு சில பேர் சின்ன வயசுலேருந்தே ஏதாவது மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு ஆர்டிக்கிளை பண்ணுவாங்க. அப்படி இல்லை நடுவில் ஒரு இன்ட்ரெஸ்டால் கூட அந்த ஆர்டிக்கிளை சூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி சூஸ் பண்ணுறது? சப்போஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டாப்பிக்கை பற்றி, ஆனால் அந்த ஆர்டிக்கிள் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களா, இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு போய் கூகுளில் சர்ச் பண்ணோம். இப்போ இருக்க ஏஐ, நம்ம சாட்ஜிபிடி, ஜெமினி, இந்த மாதிரி நிறைய சர்ச் பண்ணுவோம், ஓகேவா? ஆனால் எந்த ஆர்டிக்கல் என்ன இது நம்ம புதுசாக என்ட்ரு ஆகுதுனால நமக்கு எதுவும் தெரியாது. இப்போ அதுக்கு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் பேர் தான் ஓப்பன் நாலேஜ் மேப், ஓகேவா? இப்போ நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் நாலேஜ் மேப் வருது பாருங்கள். இதை நீங்கள் டச் பண்ணோன்னே இந்த இதெல்லாம், ஓகேவா? இதான் ஓப்பன் நாலேஜ் மேப் யூஸ் அ கைட் டு சயின்டிஃபிக். இப்போது ஓப்பன் நாலேஜ் மேப்பை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பப்மெட், லைஃப் சயின்ஸ், அதாவது மெடிக்கல் ரிலேட்டடாக. இன்னொன்று பேஸ், ஆல் டிசிப்ளின். நம்ம மெடிக்கல் ரிலேட்டடாக இல்லாமல் மற்ற இருக்க எல்லாமே வருது வந்து பேஸில் வரும். இப்போது வந்து எனக்கு பப்மெட், இப்போது வந்து நாங்கள் வந்து பப்மெட் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கீவேர்டு சொல்கிறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கோவிட், இது இருக்கு பாருங்கள், COVID-19 அதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி சர்ச் ஆகும், ஓகேவா? இது எதுக்கு இந்த ஓப்பன் நாலேஜ் மேப்னா, இந்த கோவிட்ன்ற ஒரு கீவேர்ட் போட்டோன்னா எந்தெந்த ஆர்டிக்கிளில் கோவிட்ன்ற வேர்டு யூஸ் ஆகுதோ அது அப்படியே நமக்கு ஒரு கிளன்ச்சாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி காமிக்கும். எக்ஸாம்பிள் தான் பாருங்கள், ஓகே? ஒரு நிமிஷம், இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி மேப் சர்க்கிளாக இருக்குது பாருங்கள். அந்த பர்டிகுலர் டேட்டோ, பர்டிகுலர் இயரோ, இல்லை அந்த பர்டிகுலர் வேர்டை வச்சு அது எல்லாமே கேட்டகரைஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த COVID-19 டைப் பண்ணலை, COVID-19 அந்த டயக்னஸ்ட் தெரப்பட்டிக்ஸ் டிசீஸ், இந்த டயக்னஸ் அண்ட் தெரப்பட்டிக்ஸ் இதை வச்சு ஒரு கிளன்ச்சர் ஆஃப் இது இருக்குது. இப்போ டச் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் அதில் அதிகமாக சைட்டேஷன் போயிருக்கு, சைட்டேஷன் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அது மாதிரி அதை வச்சு டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இதில். இப்போ நீங்கள் இதை திருப்பி ரீடச் பண்ணிங்கன்னா மினிமைஸ் ஆகும், ஓகேவா? மினிமைஸ். அதுமாரி ஒவ்வொரு இது கேட்டகரிஸாக இருக்கும். ஒன்று வந்து பாருங்கள், டயக்னஸ் தெரப்பட்டிக்ஸ், ஓகேவா? இன்னொன்று ஆன்டிஜென் டெஸ்டிங்கை வச்சு, இன்னொன்று பிசிஆர்ன்ற அந்த டெக்னிக்கை வச்சு, பயோசென்சார் அண்ட் பிசிஆர் இந்த டெக்னிக் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இது வந்து ரிவ்யூ ஆர்டிகல்ஸ் மெட்டா அனாலிசிஸ், ஓகேவா? ரிவ்யூ ஆர்டிக்கல்லே மோஸ்ட்டு பாப்புலர் ஆகிறது சிஸ்டமேட்டிக் அண்ட் மெட்டா அனாலிசிஸ் சேர்ந்தது தான் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆர்டிக்கல் ரிவ்யூவிலே, ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ இதை டச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் வரும். இது எல்லாமே ஃப்ரீ ஆக்சஸ். இந்த மாதிரி இதில் இருந்தாலும் ஓப்பன் ஆக்சஸ், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஆர்டிக்கலை தொடுறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு இந்த ஆர்டிக்கலை இங்கே வந்து ஷோ ஆகிடும். நீங்கள் இந்த ஆர்டிக்கலை பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாகவே பிடிஎஃப் வந்து இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா அதில் அவங்களால டேரெக்டாக இது பண்ண முடியாது. நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த ஆர்டிக்கிள் இருக்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும், ஓகே? நீங்கள் இதில் வந்து பப்மெட்டோட இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து வந்துடும். பிடிஎஃப் வேணுனாலும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பிடிஎஃப்பும் கொடுத்துக்கலாம். இல்லை பிடிஎஃப் அப்ஸ்ட்ராக்ட் அப்படியே பார்க்கணும், இன்ட்ரோடக்ஷன் இந்த மாதிரி பார்த்துக்கிறதுனால நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? இது வந்து கீவேர்டை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்குது, ஒரு ஆர்டிக்கல் இருக்கா இல்லையா அப்படின்ற கீவேர்டை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஓப்பன் நாலேஜ் மேப், ஓகேவா? இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ரிசர்ச் ஆர் ரிவ்யூ. நீங்கள் ஒரு ஆர்டிக்கிளில் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணணுன்னாலே உங்களுக்கு இது இருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு வேர்டு உங்களுக்கு தெரியுது, அதில் ஆர்டிக்கிள் இருக்கான்னு தெரியலனா இதில் போட்டாலே அதில் ஒரு ஆர்டிக்கிள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இதில் நீங்கள் அந்த வேர்டு போட்டிங்கன்னா அந்த வேர்டு எந்தெந்த ஆர்டிக்கிளெல்லாம் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் இருக்க எல்லா ஆர்டிக்கிளும் ஒரு கேட்டகரைஸ் ஆகி வரும், ஓகேவா? அது எல்லாமே ஒரு பர்டிகுலர் இதில் வந்து கேட்டகரைஸ் ஆகி வரும். இங்கே பாருங்கள், இதில் 129 சைட்டேஷன், அடுத்து பாருங்கள் 77 அந்த டாப்பிக்கு, ஆத்தரு, அப்புறம் அதுக்கான சைட்டேஷன் எல்லாமே சேர்ந்து வரும், ஓகேவா? என்ன ஜேர்னல் எல்லாமே சேர்ந்து
இதில் வரும். ஓகேவா? வேறு எந்த ஒரு இதில் இது வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு நம்ம ரிசர்ச் ஆரம்பிக்க போகிறோம், நமக்கு எந்த நாலேஜ் இல்லைன்னா இந்த இதை யூஸ் பண்ணலாம். இதுவே கூட நீங்கள் ப்ரப்போசலோ இல்லை இந்த மாதிரி ஒரு இது ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இதையே நீங்கள் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை உங்களுக்கு இது பண்ணலாம், இது வந்து காட்டலாம். நான் பல தடவை டிஓஐ நம்பர்னு சொல்லியிருக்கேன். டிஓஐ நம்பர்னால் டிஜிட்டல் அப்ஜெக்டிவ் ஐடென்டிஃபையர் அப்படின்றது தான் டிஓஐயோட ஃபுல் ஃபார்ம். இந்த டிஓஐ எதுக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், டிஓஐயை நான் காப்பி பண்ணுறேன். ஓகேவா? இந்த டிஓஐயை காப்பி பண்ணி நான் ஒரு இதில் போட்டேன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் அது கொடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு அந்த ஆர்டிக்கிள் உள்ள நெட்டு போய் விட்டுரும். டேரெக்டாகவே அந்த ஆர்டிக்கிள் எந்த இதில் பப்ளிஷ் ஆகிருக்கோ அதில் நெட்டு போய் எனக்கு கொடுத்துருங்க. பாருங்கள், டயக்னோசிஸ் ஃபார் SAR COVID-2 இன்ஃபெக்ஷன். ஓகேவா? இல்லை உங்கள் இஷ்டம், நீங்கள் அக்செப்ட் குக்கீஸ் அது கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் செக் பார்த்துக்கலாம். டிஓஐ நம்பர்னால டிஜிட்டல் ஆப்ஜெக்டிவ் ஐடென்டிஃபையர். ஒரு ஆர்டிக்கிளால் ஒரு பொருளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான் இருக்குன்ற மாதிரி, ஒரு பொருளுக்கு ஒரு இது தான். இப்போது வாட்டர் பாட்டில்லாம் இந்த வாட்டர் பாட்டில்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும், இப்போ இன்சுலின் இன்ஜெக்ஷன் இருக்குன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி தான் போடணும், அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஐடென்டிஃபையர். இதை பார்த்தாலே இதுதான் சொல்கிற அளவுக்கு. ஓகேவா? இதை டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த மாதிரி டிஒய் நம்ம கொடுக்குறோன்னா, ஒவ்வொரு ஆர்டிக்கிளுக்கும், ஏன்னா இப்போது வெறும் ஒரு 10-20 இருக்கிற ஆர்டிக்கிளே கிடையாது, மொத்தமாக லட்சக்கணக்கில் ஆர்டிக்கிள் இருக்குது. ஆனால் அதுலேயே ஒவ்வொரு ஆர்டிக்கிளுக்கும் ஒரு நம்பர் கொடுக்கணும். எப்படி நமக்கு ஆதார் கார்டு ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு ஆதார் நம்பர் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கிளும் ஒரு டிஜிட்டல் ஆப்ஜெக்டிவ் ஐடென்டிஃபை நம்பர் இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஓப்பன் நாலேஜ் மேப்பை பற்றி பார்த்தோம். ஓகேவா காய்ஸ்? ஃபர்தராக இதுக்கப்புறம் வேறு வீடியோவை நான் என்னென்னு பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே நம்ம ரிசர்ச் கண்டென்ட் அண்ட் ரிவ்யூ கண்டென்ட்டை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கண்டென்ட் நமக்கு நாலேஜபிளாக இருந்தால் இப்போ வந்து ஃபார்மசி ரிலேட்டடாக நாங்கள் போடுறோம். ஃபார்மசி ரிலேட்டாக மட்டும் இல்லை, ஒரு நார்மல் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸை பற்றி நாங்கள் போட்டுட்ருக்கோம். வேறு எதாவது உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.